அனைவருக்கும் வணக்கம். மாதங்களில் நான் மார்கழி என்று கூறிய மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி குறித்து இப்பதிவில் நாம் பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு 25 ஏகாதசிகள் வருகின்றன. ஒவ்வொரு மாதமும் 2 ஏகாதசிகள் வரும். அதில் மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியை நாம் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுகிறோம். பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படும். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள் இதனை பூலோக வைகுண்டம் என்று அழைக்கின்றனர். திருப்பதியிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மனிதர்களின் ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும். இது மகாவிஷ்ணு அரித்துயிலில் இருந்து விழிக்கும் நேரம். இப்பொழுது நாம் வைகுண்ட ஏகாதசி உருவான வரலாறு பற்றி பார்க்கலாம். முரன் என்ற அசுரனை அழிக்க மகாவிஷ்ணு அவனுடன் போரிட்டு வெற்றி கண்டார். போரில் களைப்படைந்த மகாவிஷ்ணு ஒரு குகையில் ஓய்வெடுக்க சென்றாராம். போரில் தோல்வியுற்ற முரன் பெருமாளை கொல்வதற்கு முயற்சி செய்தான். அப்போது மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி பெண் உருவம் எடுத்து முரனை கொன்றது. தன் உடலில் இருந்து வெளிவந்த சக்தியான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள். அன்றைய திதி நாளில் வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக வரம் கொடுத்தாராம். ஏகாதசி என்பதற்கு 11ஆம் நாள் என்பது பொருள். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனம் 1 என்று 11ம் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம். அந்நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரதம் இருந்தால் மனக்கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கு முன் வருகின்ற 10 நாட்கள் பகல் 10 என்று கூறப்படுகிறது. அதையொட்டி விஷ்ணு கோவில்களில் திருமொழி திருநாள் என பகல் 10 உற்சவம் நடைபெறும். இந்த விழாவை முதலில் நம்மாழ்வார் துவக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு பின் இரவில் 10 நாட்கள் நடைபெறுவதே திருவாய்மொழி திருநாள் என்ற ரா10 உற்சவம். சொர்க்கவாசல் திறப்பு. மது கைடவர் என்ற 2 அசுரர்கள் மக்களை துன்புறுத்திய போது பெருமாள் அவர்களுடன் போர் செய்தாராம். அதனால் அவர்கள் பெருமாளிடம் சரணடைந்து வைகுண்ட ஏகாதசி நாளில் தங்களை தரிசிப்பவர்களுக்கு அனைத்து பாவமும் நீங்கி முக்தி கிடைக்க வேண்டும் என்று வரம் கேட்டனர். அதையடுத்து வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் உருவானதாக ஒரு வரலாறும் உள்ளது. ஜனவரி 9 பகல் 12 மணிக்கு துவங்கி ஜனவரி 10 காலை 10 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. ஏகாதசி அன்று கண் விழிப்பவர்கள் பரமபத விளையாட்டு விளையாடுவார்கள். அந்த விளையாட்டில் பாம்பும் ஏனியும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனியில் ஏறி செல்லும் போது பாம்பு கொத்தி கீழே இறக்கி விட்டுவிடும். ஏற்ற இறக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை இந்த விளையாட்டு உணர்த்துகிறது. பாம்பின் வாயில் கடிபடாமல் தப்பித்தால் சொர்க்கவாசலை அடையலாம் என்கிறது இந்த விளையாட்டின் தத்துவம். 3 கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்த பலனை தரக்கூடியது என்பதால் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன்தினமான தசமி நாளில் பகல் ஒருவேளை மட்டும் உணவருந்திவிட்டு பால் பழம் எடுத்து விரதத்தை தொடங்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் நிகழ்வை கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் மற்றும் இரவு தூங்காமல் கண்விழித்து ஜனவரி 11ஆம் தேதி காலை பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பாரணை என்றால் விரதத்தினை முடிக்கும் முறை எனலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று அதிகாலையில் நீராடி பல வகை காய்கறிகளுடன் பெருமாளுக்கு தலிகை போட்டு நெய்வேத்தியம் செய்துவிட்டு நாமும் சாப்பிடலாம். அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவை சமையலில் சேர்ப்பது அவசியம். அகத்திக்கீரையில் பார்க்கடல் அமுதமும் நெல்லி சுண்டைக்காயில் லக்ஷ்மியின் அருளும் இருப்பதாக ஐதீகம். அதனால் துவாதசி நாளில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து ஒரு ஏழைக்கு தானம் செய்த பிறகு நாம் சாப்பிடலாம். பெருமைமிக்க இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை 30 முக்கோடி தேவர்களும் ஏற்பதாக ஐதீகம். இத்தகைய அற்புதம் வாய்ந்த விரதம் இருந்து நாம் அனைவரும் இறைவன் அருளை பெறுவோம். இந்த 3 நாட்களும் பெருமாளின் மந்திரங்களை கூறலாம். முடியாதவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்யலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.